வெல்கம் டு மை சிம்பிள் அண்ட் லோ காஸ்ட் நானோ அக்வாரியம் செட்டப். நான் ஏன் லோ காஸ்ட் அக்வாரியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த பொருள் எதுவுமே நான் லோக்கலில் என்னோடய பக்கத்தில் இருக்க அக்வாரியம்ஸில் வாங்கலை. டைரெக்டாக குளத்தூர் போயிட்டேன். குளத்தூர்லேருந்து எல்லா பர்ச்சேஸும் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறமா செட்டப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கொரியர் ராப்பிங்காக யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் எடுத்து பேஸுக்காக வச்சுக்கிட்டேன். இது ஆக்சுவலாக ரெடிமேட் ஸ்டாச்சு கிடையாது. ஸ்டாச்சு தனியாக, ஸ்டோன் தனியாக அண்ட் ட்ரீ தனியாக வாங்கிட்டு வந்து அதெல்லாம் ஒரு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இதுக்காக தான் இந்த கொரியர் ஸ்பாஞ்ச் வாங்கியிருந்தேன். ஓவர் ஹெட்டில் ப்ளேஸ் பண்ணால் வெயிட் மூலிமா இந்த டேங்கோட கிளாஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும், உடையாமல் இருக்குங்கிறதுக்காக. டேங்க் சைஸு அண்ட் வாங்கின ஸ்பெசிமென்ஸோட ப்ரைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேடான ட்ரீ, அதாவது ரூட் வந்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரீ வந்துட்டு கண்டு மாட்டுச்சு. ஸோ அதையும் நான் வாங்கிக்கிட்டேன். இந்த ரெடிமேட் ட்ரீ இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறது நல்லாயிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சோபோவோட ஹேங் ஆன் ஃபில்டர் வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டேன். இது அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. இது என்ன மாடல் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இட் வில் பி ஈஸி டு பை. இந்த டேங்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.3 to 4 inches இருக்கும். அண்ட் வந்துட்டு இது ஒரு 8 mm கிளாஸு. ஃபுல் ஃபினிஷிங்லாம் வந்துட்டு எதிர்பார்க்காதீங்க, லோ காஸ்ட்டுங்கிறதுனால. நான் இந்த அக்வாரியமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாலிஷ்டு ஜாஸ்பர் ஸ்டோனை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஃப்ரீ அண்ட் வந்துட்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எதுவும் வந்துட்டு வெளியில் ரிலீஸ் பண்ணாது. ஸோ ஃபிஷ்ஷுக்கு ஃபுல்லி சேஃப். இந்த டேங்கோட தீம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்துட்டு ப்ளசண்ட்டாக புத்தர் வந்துட்டு ஒரு ட்ரீ கீழே உட்காந்துருக்க மாதிரி இப்படி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் பிளான் பண்ண மாதிரியே நான் பண்ணியிருக்கேன், நம்புகிறேன். எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு ஃபிஷ்ஷஸ், ப்ளசண்ட்டான ஃபிஷ்ஷஸ் தான் விட போகிறேன். என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ லாஸ்ட்டாக ஹீட்டர் மட்டும் செட் பண்ணிப்போம். இது ரெகுலர் யூசேஜ் கிடையாது, சீசனல் யூசேஜ் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.